ஓம் நம சிவாயா யூடியூப் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். 12th அக்கௌண்ட்ஸில் நம்ம இன்றைக்கி அது கூட்டாளி சேர்ப்பு அப்படிங்கிற பாடத்தில் எடுத்துக்காட்டு 1 பார்க்கணும். மாலா விமலா 2 பேரும் கூட்டாளி. அவங்க 3:2 விதத்தில் லாப நட்டங்களை பகிர்ந்திருக்காங்க. வர்ஷினி என்பவரை கூட்டாளியாக சேர்க்குறாங்க. அப்போது ஏடுகளில் காமிச்சது 50,000 என காட்டியது. அப்போது காப்பு நிதியை பகிர்ந்து அளிக்க வேண்டிய குறிப்பிட்டு பதிவு. அப்போது காப்பு நிதியை நம்ம என்ன பண்ணணும், பழைய கூட்டாளிகளுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். அதற்கான இது அப்போது நிதிகள், தொழிலாளர் ஈட்டு நிதி, காப்பு நிதி எல்லாமே என்ன வரும்னு சொல்லியிருக்கோம், பற்று வரும். அப்போது பொது காப்பு கணக்கு பற்று, மாலாவின் முதல் கணக்கு, விமலாவின் முதல் கணக்கு அப்படின்னு போட்டு 50,000 3:2ங்கிறதுனால மாலாவுக்கு 3/5, விமலாவுக்கு 2/5. அப்போது 30,000 20,000. இது ஓகேங்களா? அடுத்து இதில் பாருங்கள், எடுத்துக்காட்டு 2. ராதா கூட்டாளி 2 பேருமே. தீபா அவங்க கூட்டாளியாக சேர்க்குறாங்க. அவங்க இருப்பிலேயே குறிப்பில் லாப நட்ட கணக்கு பற்றிருப்பாக 70,000. பகிர்ந்து தரா நட்டம், பற்றிருப்பினால என்னது நட்டம்தான். கூட்டாளி சேர்ப்பின் போது பகிர்ந்து தரா நட்டத்தை என்ன செய்யணும், நம்ம மாற்றணும். லாபமாக இருந்தால் நமக்கு என்ன என்ட்ரின்னு தெரியும். நட்டமாக இருந்தால் இப்போது அப்படியே மாற்றி கவிதாவின் முதல் கணக்கு பற்று, ராதாவின் முதல் கணக்கு பற்று, லாப நட்ட கணக்கு வரவு அப்படின்னு நம்ம எழுதணும். இப்போ நம்ம கணக்கில் 70,000 இருக்குது பகிர்ந்து தரா நட்டம். அதை கவிதாவிற்கு 4/7ங்கிற விதத்திலையும் ராதாவிற்கு 3/7ங்கிற விதத்தை பிரித்து கொடுத்தோன்னா 40,000 30,000 முறையே 70,000 நமக்கு வரும். அப்போ பகிர்ந்து தரா லாபம்னா முதல் கணக்கு வரவில் வரணும். பகிர்ந்து தரா நட்டம்னா முதல் கணக்கு எதில் வரணும், பற்றில் வரணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.